உணர்ச்சி மகிழ்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கண்டு கேட்டுண்டு உயிர்த்துற்றறியும் ஐம்புலனும் ஒண்தொடி கண்ணே உல. வளையல் அணிந்த இந்த வடிவழகியிடம் கண்டு மகிழவும், கேட்டு மகிழவும், தொட்டு மகிழவும், முகர்ந்துண்டு மகிழவும் ஐம்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன. பிணிக்கு மருந்து பிரமன் அணி இழை தன் நோய்க்கு தானே மருந்து. நோய்களை தீர்க்கும் மருந்துகள் உள்ளன. ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள். தாம் வீழ்வார் மென்றோன் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது என்ன அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளவு இனிமை வாய்ந்ததா? நீங்கின் தொருவும் குறுக்குங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். நீங்கினால் சுடக்கூடியது, நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள்? வேட்டப் பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல். விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய பொழுதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ அதைப் போலவே பூமுடித்த பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன. உறுதோ ருயிர்த்தளிப்ப தீண்டலார் பேதை கமிழ்தின் இயன்றன தோள். இந்த இளமங்கையை தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிழ்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும். தம்மில் இருந்து தமது துண்டாற்றல் அம்மா அறிவை முயக்கு. தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் பகுந்து வழங்கி உண்டு களிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானது. வீழும் இருவர் கினிதே வலி இடை போழ படா முயக்கு. காதலர்களுக்கு மிக இனிமை தருவது காற்று கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் இறுகத் தழுவி மகிழ்வதுதாம். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். ஊடல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண புணர்ந்து மயங்குவதும் காதல் வாழ்வினர் பெற்றிடும் பயன்களாகும். அரிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேழிழை மாட்டு. மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிதாக அறிவது போல இருக்கிறது.